ஓதிமலை அடிவாரத்தில் சித்தர் பூமி, விபூதிக்காடு சித்தர் பூமி என்று அழைக்கப்படும் மிக பவித்திரமான ஸ்தலத்தில் பௌர்ணமி உதயம். புரட்டாசி மாதம் 1 தேதி அன்று பௌர்ணமி. இடையிலே மயில்களின் அகமும் ஒலி கேட்கிறது. குயில் கூவும் மயில் அகவும் என்பதைப் போல மயில்கள் கூவுகின்ற மயில் அவகுகின்றது. அகவும் என்று சொல்வார்கள், அவகுகின்றது. அற்புதமான விபூதி காட்டில் சித்தர் சன்னதியில் தரிசனம். ஓதிமலை பின்புலத்தில் ஓதிமலையின் தரிசனம். ஓதிமலையினுடைய அற்புதமான தரிசனம். பக்தர்கள் வந்து வணங்கி வழிபடக்கூடிய அற்புதமான ஸ்தலம். போகர் பெருமான் பழனி சென்று நவபாசான சிலையை வடிப்பதற்கு முன் ஓதிமலை முருகனை வணங்கி வழிபட்டு சென்ற மிக அற்புதமான ஸ்தலம். சித்தர்கள் அருள் பாலிக்கும் யாகபூமி. சுவிட்ச் இருந்தால் போடுங்கண்ணா. லைட் எது சுவிட்ச் இருக்கா பாருங்கள். சோலார் லைட் போட்டு பௌர்ணமி நாளில் சித்தர்கள் சன்னதியை வணங்கி வழிபடுவது அற்புத பலனை தரும். நவகிரக தோஷங்கள் நீங்கும். பௌர்ணமி ஒளியில் சித்தர்கள் வழிபாடு. ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக. 5 முகமும் 8 கரங்களும் கொண்ட ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியர் 5 முகங்களும் 8 கரங்களும் கொண்ட அருள்மிகு ஓதிமலை ஸ்ரீ குமார சுப்பிரமணியர் சன்னதி. பின்புலத்தில் மலையின் மேல் முருகப்பெருமான். மலையின் மேல் அற்புதமான தரிசனம். சீனாவிலிருந்து போகர் பெருமான் பழனி செல்லும் முன் ஓதிமலை முருகனை வணங்கி வழிபட்டு பழனி சென்று பழனி முருகனுக்கு பழனியில் நவபாசான சிலை வடித்ததாக வரலாறு. 5 முகமும் 8 கரங்களும் கொண்ட ஓதிமலை அருள்மிகு குமார சுப்பிரமணியர். 5 முகங்களும் 8 கரங்களும் கொண்ட அருள்மிகு ஓதிமலை குமார சுப்பிரமணியர் சன்னதி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. சித்தர்கள் அனுதினமும் சூட்சுமமாக யாகம் வளர்த்து முருகப்பெருமானை வணங்கி வழிபடும் அற்புதமான விபூதிக்காடு சித்தர்கள் சன்னதி. ஓம் ஸ்ரீ மகரிஷி சிவசித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ மகரிஷி நவசித்தர் நமோ நமக.